வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதாவது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க. நமக்கு நேத்து நமக்கு கர்நாடகா ஸ்டேட் உடைய அந்த பிஜி கவுன்சிலிங் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு கடைசி தேதி அதாவது நேத்து காலையில 11 மணில இருந்து 5/10/2024 6 மணிக்குள்ள, அதாவது 5ஆம் தேதி வரை தான். மொத்தம் 4 நாள் தான் டைமே, 5 நாள் தான் டைமே கொடுத்துருக்காங்க. அதனால அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு கர்நாடகா ஸ்டேட் கவுன்சிலிங் பத்தி நம்ம பேசிக்கா கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. KEAன்னு போட்டுக்கோங்க. அப்படி போட்டீங்கன்னா CETonline.karnataka.gov. என்ற வெப்சைட்ல போனீங்கன்னா கீழே லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா. ஸோ இதில் கீழே போனீங்கன்னா பிஜி நெட், அதாவது பிஜி நீட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியா விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இங்கே இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க, ஏன்னா அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் வரும். இதை கொடுத்துட்டு லாகின் ரெஜிஸ்டர் யூசர் நியூ யூசர்னு கொடுக்கணும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, நியூ யூசர்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. வெப்சைட் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதர் டொமிசைல் எப்பவுமே நோ கொடுங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் கர்நாடகா கவர்மெண்ட்ல 10th அந்த மாதிரி ஸ்டடீஸ் முடிச்சிங்கன்னான்னு கேட்குறாங்க. நான் அதர் டொமிசைல் எஸ்னா அவங்க அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் இருக்கிறவங்க அது கொடுங்க. கர்நாடகாவில் நீங்கள் SSLC படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஸோ அதர் டொமிசைல்லாம் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய போர்டு என்னன்னு கேட்குது. இப்போ நான் தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து பண்ணால் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய 10th அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது யூனிக் ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிக் ஐடின்றது CBSE ICSEல வரும். நார்மல் ஸ்டேட் போர்டாக இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறம் நேம், மதர் நேம், இதெல்லாம் ஆஸ் யூசுவலாக நம்ம ஃபில் பண்ணுறது தான். இதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயங்க, இந்த 10D. இந்த 10Dன்றது கிளாஸ் எலிஜிபிலிட்டி கிளாஸ் இருக்கா, இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? இந்த எலிஜிபிலிட்டி கிளாஸ்ன்றத நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாகவே சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து நமக்கு இஜெட் கிளாஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. இதுல அதர் டொமிசியல் இருக்காங்களா, இப்போ அதர் ஸ்டேட்ல இருந்து, இப்போ நான் தமிழ்நாட்டுல இருந்து போய் கர்நாடகா நான் அப்ளை பண்றேன்னா நான் எந்த கிளாஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். அதாவது நீங்க அதர் டொமிசியல் அதர் ஸ்டேட்ல இருந்து, இப்போ தமிழ்நாடு கூட நீங்க போய் தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகா போறீங்கன்னா ஒய் கிளாஸ் தான் நீங்க இங்க கொடுக்கணும். அதாவது எங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கிளாஸ்ன்னு கேட்டிருக்கா. ஸோ இந்த இடத்துல நீங்க ஒய் தான் செலக்ட் பண்ணணும், மறந்துடாதீங்க, ஒய் கொடுத்துருங்க. ஓகே, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் கோட்டாவா 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா G கவர்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் P ப்ரைவேட் சீட், NRI சீட்ஸ், Q அதர் ஸ்டேட், அதாவது அதர் ஸ்டேட் கோட்டான்னு சொல்லுவாங்க. இது 4 விதமாக இவங்க கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த 4 கோட்டாக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு, ஒன்லி கவர்மெண்ட் கோட்டாக்கு கர்நாடகா டொமிசைல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் சீட், NRI அதர் சீட், இது 3க்கு தான் அதர் டொமிசைல் உள்ள வர முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னொன்று ஃபீஸ், அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஃபீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நான் கர்நாடகா, அதாவது அதர் ஸ்டேட்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ரூபா. இதே கர்நாடகா அப்ளிகேஷன் போடக்கூடிய அந்த கர்நாடகா டொமிசைலுக்கு SC ST கேட்டகரி 1 BWTக்கு 500 ரூபாய். அதே இது மற்ற உங்களுக்குலாம் 1000 ரூபாய். ஸோ அதே இது நான் கர்நாடகால இருந்து வரீங்க அப்படின்னா 3000 ரூபாய் வரும். ஓகே, அதே மாதிரியே NRI OC PIO ஃபாரின் நேஷனல்னா 6000 ரூபாய். ஓகே, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கர்நாடகாவில் கவர்மெண்ட் சீட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆஸ் யூசுவல் நம்ம தமிழ்நாடு மாதிரி தான். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங்கோடைய கவர்மெண்ட் சீட்ஸ் 50% அந்தந்த ஸ்டேட் ஃபில் பண்ணிடுவாங்க. மிச்சம் 50% ஆல் இந்தியா கோட்டால MCC மூலமா ஃபில் பண்ணிடுவாங்க. இன்னொன்று முக்கியமானது, பிரைவேட் காலேஜஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் காலேஜஸில், அதாவது பிரைவேட் காலேஜ்ன்றது வேற, பிரைவேட் யூனிவர்சிட்டின்றது வேற. பிரைவேட்ன்றது செல்ஃப் ஃபைனான்சிங், அவங்களுடைய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில்
இருக்கக்கூடிய அந்த 33% நான் மைனாரிட்டி காலேஜை 33%, அதே இது மைனாரிட்டியில இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் அண்ட் லிங்குஸ்டிக் காலேஜஸ்ல 20%. இதை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு அவங்களுடைய ஸ்டேட்டுக்கு ஃபில் பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் இருக்கு, அதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 40% சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டால போகக்கூடிய அந்த டொமிசியல். பட் இந்த கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள நம்ம வரவே முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதர் ஸ்டேட்ல இருந்து போற நீங்க கர்நாடகால இருந்து ஒரு கேரளாவோ இல்ல ஆந்திராவோ இல்ல வந்து தெலுங்கானாவோ இல்ல தமிழ்நாட்டுல இருந்து நீங்க போய் கர்நாடகா போறீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 கோட்டாவும் அப்ளிகபிள் கிடையாது. அதாவது கவர்மெண்ட் கோட்டாவே அப்ளிகபிள் கிடையாது. ஓகேவா? அப்ப நாங்க எதுல போகணும்னா அதை நான் சொல்லிக்கிறேன். அதாவது கர்நாடகா பொறுத்தவரையும் வந்து ஓப்பன் சீட்னு சொல்றாங்க, ஓப்பன் ஸ்டேட்னு கூட சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா கர்நாடகால வந்து இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜஸ் வந்து நிறையவே இருக்கு. அதை வந்து இவங்க பாத்தீங்கன்னா 3 விதமா பிரிச்சிருக்காங்க. அதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா KPCF, அதுக்கப்புறம் AMPCK, அதுக்கப்புறம் KRL MPCA அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி என்ன மீனிங்ன்றதையும் நான் உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம்ல சொல்லிடுறேன். இந்த 3 கேட்டகரியில இருக்கக்கூடிய சில யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த கர்நாடகா ப்ரொஃபஷனல் காலேஜஸ் ஃபவுண்டேஷன் KPCFன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அசோசியேஷன் ஆஃப் மைனாரிட்டி ப்ரொஃபஷனல் காலேஜஸ் இன் கர்நாடகா AMPCK, அதுக்கப்புறம் கர்நாடகா ரிலிஜியஸ் அண்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ப்ரொஃபஷனல் காலேஜஸ் அசோசியேஷன் KRL MPCA. இது 3 விதமான கேட்டகரி காலேஜஸ் வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ், அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய கல்லூரி. ஸோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அதர் டொமிசியல வரக்கூடிய அந்த கேண்டிடேட்க்கு சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய அவங்க செல்ஃப் ஃபைனான்சிங்ல சீட் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த பிரைவேட் சீட்ல போகும்போது நமக்கு ஃபீ ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 12.5ல இருந்து மேக்ஸிமம் 15 வரையும் வரும். 12, அதாவது 12.5 லட்சத்துல இருந்து நமக்கு ஃபீ ஸ்ட்ரக்சர் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதனால வந்து நம்ம அதர் ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது இந்த பிரைவேட் சீட்ல வந்து நமக்கு ஃபீ ஸ்ட்ரக்சர் கம்மியாகுது. அதனால கர்நாடகால நிறைய பேர் தாராளமா அப்ளை பண்ணுவாங்க. பட் அதுக்கும் வந்து மார்க் வேணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப வந்து KPCF காலேஜஸ்ல 42% ரிசர்வ் வந்து பிரைவேட் கோட்டா, அதாவது ஜெனரல் மெரிட்னு சொல்லிட்டு ஃபில் பண்றாங்க. 50%, அதாவது 50%ல 42% வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் மெரிட்னு ஃபில் பண்றாங்க. அதே மாதிரி வந்து மிச்சம் 50% வந்து ஓப்பன் சீட்னு சொல்லிட்டு ஃபில் பண்றாங்க. ஸோ இந்த ஓப்பன் சீட்ல தான் வந்து நம்ம வருவோம். இந்த ஓப்பன் சீட்ல பாத்தீங்கன்னா அதர் டொமிசியல் இருக்காங்களா, ஸோ ஆல் இந்தியா மெரிட் அண்ட் ஒன்லி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் எலிஜிபிள். ஸோ அதர் ஸ்டேட்ல இருந்து வரவங்க இந்த கோட்டாக்குள்ள தாராளமா வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது அந்த பிரைவேட்ல இருக்கக்கூடிய 50% ஓப்பன் சீட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. அது பர்டிகுலர் காலேஜஸ் தான், எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகாது. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து அங்க இருக்கக்கூடிய டொமிசியலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பண்ணுவாங்க. அது போக தான் மிச்சம் பேலன்ஸ் நமக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ இது வந்து ஓப்பன் சீட்டுனால எல்லாருமே வந்து உள்ள வருவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல் இந்தியா மெரிட்ன்றப்ப கர்நாடகாவும் இருப்பாங்க, கேரளாவும் இருப்பாங்க, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்காரங்களும் இந்த ஓப்பன் கோட்டா சீட்ல அவங்க வருவாங்க. அதனால வந்து இன்னொன்னு GMP அப்படின்னா இது வந்து கர்நாடகால இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, நான் சொன்னேன் கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகால வேற ஸ்டேட்ல இருந்து போய் கர்நாடகால வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல அங்கே இருந்து அவங்க அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜெனரல் மெரிட் சீட், அதாவது பிரைவேட் சீட்ல விடுவாங்க அந்த கோட்டால. ஓகேவா? இது வந்து எல்லாருக்கும் வராது. கர்நாடகால போய் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ஸ் முடிச்சிருப்பாங்க சில பேர், மேக்ஸிமம் 10 இயர்ஸ் இங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் மெரிட் பிரைவேட்ல விடுவாங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே இது வந்து ரெண்டாவது நான் சொன்னேன்னா KRL MPCA அண்ட் AMPCK காலேஜ்ல 50% சீட் வந்து பிரைவேட் கோட்டா சீட்டு, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் இதுல போகும். அது போக மிச்ச பேலன்ஸ் 55%ல 66% வந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா MK, MA, ME, MU, MC, MM இதெல்லாம் வந்து ரிலிஜியஸ் அண்ட் மைனாரிட்டி கோட்டா. இது வந்து ஒன்லி கர்நாடகால இருக்கக்கூடிய மைனாரிட்டி அண்ட் ரிலிஜியஸ்ல வரக்கூடிய அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ண முடியும். ஆனா ரிலிஜியஸ்ல ஒரே ஒரு காலேஜ்ல சென்ட் ஜான்சன்ஸ் காலேஜ் பொறுத்தவரையும் வந்து நீங்க தாராளமா வந்து அந்த ரிலிஜியஸ்ல கிறிஸ்டின்ல இருக்கீங்க, அவங்க சொல்ற கேட்டகரியில இருந்தீங்கன்னா சென்ட் ஜான்சன்ஸ் காலேஜ்ல வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். மத்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில இருக்கிறவங்களாம் ஒன்லி கர்நாடகா டொமிசியலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? அதை நான் தெளிவா சொல்லிடுறேன்.
இதுல 100% சீட்ல வந்து 55% வந்து நமக்கு பிரைவேட் கோட்டால ரிசர்வ் பண்றாங்க. அந்த 55%ல 66% வந்து மைனாரிட்டிக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய 34% வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஃபில் பண்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் அவங்க தெளிவா சொல்றாங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த மைனாரிட்டினா என்னென்னன்றத சொல்றேன். எம்கேனா லிங்குஸ்டிக் கொடுவா, எம்கே மைனாரிட்டி லிங்குஸ்டிக் தமிழ், அதுக்கப்புறம் வந்து எம்இனா தெலுங்கு, எம்யூனா துளு, அதுக்கப்புறம் எம்சினா கிறிஸ்டின், எம்எம்னா முஸ்லீம். ஓகேவா? இது ஒன்லி இந்த மைனாரிட்டி கொடுக்குறவங்க, ரிலிஜியஸ் மைனாரிட்டி கொடுக்குறவங்க ஒன்லி கர்நாடகா டொமிசைலுக்கு தான். பட் ஜென்ஜான்சன் காலேஜஸ் பொறுத்தவரையும் என்னன்னா ஒரே ஒரு அந்த ரிலிஜியஸ்ல அவங்க அந்த ரிலிஜியஸ்ல இருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டி கர்நாடகாவுக்கும் அப்ளிகபிள் ஆகும், நான் கர்நாடகாவும் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரியே முஸ்லீம் மைனாரிட்டி கர்நாடகாவும் அப்ளை பண்ணலாம், நான் கர்நாடகா அப்ளை பண்ணலாம். அது வந்து எதுன்னு சொல்றேன். இப்போ நீங்க முஸ்லீமா இருந்தீங்கன்னா கர்நாடகால ஒரு சில காலேஜஸ் வந்து இருக்கு, அதுல வந்து முஸ்லீம் கேட்டகரிக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிறிஸ்டின் மைனாரிட்டியில இருக்கிறவங்க கிறிஸ்டின் நான் கர்நாடகா இருக்கக்கூடியவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த கிறிஸ்டின் மைனாரிட்டிலயோ இந்த முஸ்லீம் மைனாரிட்டியில வரவங்க நீங்க பிசிஆர் கிளாஸ், அதாவது பிஆர்சி அந்த கிளாஸ்ல வரணும், ஒய் கிளாஸ்ல வரக்கூடாது. பிசி கிளாஸ்ன்றது நீங்க கர்நாடகா டொமிசியல் இல்லைனாலும் பட் மினிமம் நீங்க 10 இயர்ஸ்க்கு மேல கர்நாடகால ஸ்டடீஸ், ஸ்கூல் ஸ்டடீஸோ இல்ல நீங்க அங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஏதாவது முடிச்சு மினிமம் 10 இயர்ஸ் நீங்க ரெசிடென்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த பிசி கேட்டகரியில, இந்த முஸ்லீம் கேட்டகரியில போய் இந்த ரிலிஜியஸ் மைனாரிட்டிலயோ போனீங்கன்னா உங்களுக்கு சீட்டு வந்து வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட், அதை நல்லா பாத்துக்கோங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கர்நாடகா ரிலிஜியஸ் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் வில் பி கன்சிடர்ட் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதுல ஃபில் ஆகாத சீட்டை தான் நான் கர்நாடகா ரிலிஜியஸ் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் இஃப் எனி வில் பி கன்சிடர் லேட்டர், பின்னாடி. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகா ரிலிஜியஸ் மைனாரிட்டிக்கு கொடுத்தது போக ஸோ அங்க இருக்கக்கூடிய நான் கர்நாடகா ரிலிஜியஸ் மைனாரிட்டிக்கு அடுத்த அவங்க சீட்டு ஃபில் ஆகணும்னா செகண்ட் ப்ரியாரிட்டியில ஃபில் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டி வந்து எம்ஏ, எம்இ, எம்கே, எம்யூ. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. 10 இயர்ஸ் வந்து இருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான். ஒன்லி பாத்தீங்கன்னா தமிழ் ஆர் தெலுங்கு, கொடுவா, துளு இந்த மாதிரி வந்து பேசக்கூடிய மொழியில இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில ஒன்லி 10 இயர்ஸ் நீங்க இங்க கர்நாடகால இருந்து ஸ்கூல் ஸ்டடீஸ் மற்ற இதெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா அந்த கேட்டகரி போகலாம். ஸோ இது நமக்கு அதர் டொமிசைலுக்கு இந்த மாதிரி கேட்டகரியில இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது இந்த பிரைவேட் சீட்ல ஒரே ஒரு காலேஜ் நான் சொன்னேன்ல, ஜென்ஜான்சன் காலேஜோட பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஜென்ஜான்சன் மெடிக்கல் காலேஜஸ்ல ரோமன் கேத்தோலிக் ரிலிஜியஸ். ஸோ இந்த ரோமன் கேத்தோலிக் கிறிஸ்டினா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா வந்து இதுல அப்ளை பண்ணலாம். இந்த கேட்டகரியில போகும்போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரியே அதுல ஜெனரல் மெரிட்டும் இருக்கு. ஸோ ஜெனரல் மெரிட்டும் இந்த காலேஜஸ் சர்வ் பண்ணுவாங்க. பட் இந்த ரோமன் கேத்தோலிக் கிறிஸ்டினா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோட்டால போகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க இந்த ரோமன் கேத்தோலிக் கிறிஸ்டினா இருந்தீங்கன்னா தாராளமா இந்த பர்டிகுலர் காலேஜஸ்க்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து ஜெனரல் மெரிட்டுக்கு வந்து 50%ல 34%. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓப்பன் சீட் பாத்தீங்கன்னா 50%, 34%. அதுக்கப்புறம் பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்து 40% வந்து அவங்க பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் ஃபில் பண்ற போக இங்க ஏன் 34% போட்டிருக்காங்கன்னா ஜென்ரலா வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதே ஆல் இந்தியா லெவல்ல 50%, 34% வந்து இந்த பிரைவேட் சீட். ஏன்னா பிரைவேட்ல கவர்மெண்ட் சீட்டுன்னு இருக்கு. 50%, 50%ல அவங்க வந்து பிரைவேட்டும் கவர்மெண்ட்டுக்கும் போக தான் அவங்க சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரியே பிரைவேட் யூனிவர்சிட்டியும் அப்படிதான் சொல்றாங்க 40%. அதுல வந்து ஜென்ஜான்சன் மெடிக்கல் காலேஜஸோட எலிஜிபிலிட்டி ஒரு சிலதெல்லாம் செக் பண்ணுங்க. ஜென்ஜான்சன் காலேஜ் ஜெனரல் மெரிட்லயே வரும், அந்த பர்டிகுலர் ரிசர்வேஷன்லயே வரும்ன்றதை தெளிவா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓரளவு உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ஸோ என்ஆர்ஐ. ஸோ என்ஆர்ஐ கோட்டான்றது நம்ம பிரைவேட் யூனிவர்சிட்டியில 15% கொடுக்குறாங்க. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் என்ஆர்ஐ, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்க. அதே மாதிரி அதர் சீட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 10% வந்து அதர் டொமிசியலுக்கு பார்த்தீங்கன்னா 5% பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க. ஓகேவா?
ஓகேவா? இதை நல்லா தெளிவா புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க அட்டன் பண்ணுங்க. ஸோ கர்நாடகா பொறுத்தவரையும் வந்து இந்த பிரைவேட் சீட்ல நமக்கு வந்து ஓப்பன் சீட்ன்றத ஜென்ரலா வந்து நமக்கு அதர் டொமிசைல் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு 12.5 lakhsல இருந்து கிளினிக்கல் பிரான்ச்சஸ் வருது. அதனால இன்னும் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம கிட்ட என்ரோல் ஆகிக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயிலா இன்னும் கர்நாடகா பத்தி அப்ளை பண்றதுக்கான அந்த ஒரு ப்ரொசீஜர் அண்ட் கவுன்சிலிங் வரையும் உங்களுக்கு சீட் கிடைக்கிற மாதிரி நம்ம ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன்.